ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் அப்படின்னு எல்லாத்துக்கூடவும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சூப்பர் அண்ட் அல்டிமேட்டான ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம காய்கறிகள்லாம் சேர்த்து நல்லா சுவையாக செய்ய போகிறோம். ஹோட்டலில் சாப்பிட்றத விட ருசியாக நம்ம வீட்டில் அண்ட் குயிக்காக இந்த ஒயிட் குருமாவை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய குருமா வெரைட்டிஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க போய் பார்த்து செக் பண்ணி அதையும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் என்னோட எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ குயிக்காக ரெசிபிக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கூடவே கொஞ்சமாக பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, கல்பாசி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. அதோடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சீரகம் இதை போட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 போட்டிருக்கேன். அடுத்ததாக இதில் நம்ம காய்கள்லாம் சேர்த்துடலாம். ஒரு உருளைக்கிழங்க பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு கேரட் பொடி பொடியாக கட் பண்ணது, ஒரு 10 போல் பீன்ஸ், அதையும் பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக காஞ்ச பட்டாணி எடுத்து நல்லா ஒரு நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு ஊற போட்டு அதுக்கப்புறமா விசில் விட்டுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் இதில் சேர்க்கணும். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அடுத்ததாக இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் நம்ம சேர்க்க மாட்டோம், மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு காய் நல்லா வேகணும். தண்ணி சேர்த்துடலாம். அப்புறம் மூடி போட்டுடலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். காய் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய், அதோடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, ஒரு 10 போல் முந்திரி, 1 டீஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்க்குறேன், அதிகம் தேவையில்லை. கடைசியாக 1 டீஸ்பூன் கசகசாவை நல்லா சுடு பாலில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றிட்டு இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். காய்கள்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க.
சேர்த்து அந்த தேங்காய் பேஸ்ட்டோட பச்சை வாசம் போய் வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குருமாவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே காய்க்கு மட்டும் தான் சேர்த்தோம் இல்லைங்களா, அதனால இப்போது மொத்தமாக குருமாவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஃபைனலாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லாட்டி ஒரு பிஞ்ச் மட்டும் கரம் மசாலா தூள் வந்து ஃபைனலாக இது மாதிரி போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ ரொம்ப போட்டிங்கன்னா கலர் மாறிடும், ஒயிட் குருமா மாதிரி இருக்காது. ஸோ கொஞ்சமாக போட்டுட்டு இதை நல்லா கலந்துருங்க. நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி திக்காக ஆரம்பிக்கும் குருமா கொதிக்கும் போது, அந்த டைமில் நீங்கள் வேணால் பால் கூட சேர்த்துக்கலாம். ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பால் தான் சேர்ப்பாங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். பச்சை பால் எது வேணாலும் சேர்க்கலாம், நீங்கள் அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. பிடிச்சிருந்தா அந்த ஃப்ளேவர் பிடிச்சா சேர்த்துக்கலாம். இப்போ குருமா வந்து கிட்டத்தட்ட நல்லா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் வந்து லெமன் சேர்க்க போகிறோம். நம்ம தக்காளி சேர்க்கல இல்லைங்களா, அதனால புளிப்பு சுவைக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் லெமன் ஜூஸ், அந்த சீடை எடுத்துட்டு சேர்த்துருங்க. கடைசியாக நல்ல வாசனைக்காக மல்லி இலை தூவி இறக்கிட்டோம்னா டேஸ்டான ஒயிட் குருமா ரெடி. இந்த மெத்தடில் ஒரு டைம் வெஜிடபிள் ஒயிட் குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அந்த வாசனையே பன்மடங்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஒயிட் குருமா பண்ணியிருந்தாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு டிஃபன் வெரைட்டியோட நீங்கள் எதோட வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.